வணக்கம். சென்னை சிக்கராயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஓட்சா கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கூட்டத்திற்கு மாநில பொருளாளர் சத்யா அவர்கள் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் ஜி. கிரிஷா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மாநில தலைவர் கே. லட்சுமணன் அவர்கள் முன்னிலை வகித்தார். ஓட்சா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் எம். அமல்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் எம். அமல்ராஜ், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், OAHD ஆபரேட்டர்கள், சுகாதார ஊக்குநர்கள், பரப்புரையாளர்கள் மற்றும் WHO பணியாளர்கள் ஆகிய அணிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவன தலைவர் அமல்ராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் இந்த பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட பல கட்டம் போராட்டம் நடத்தியும் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. அதனால் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் உரிய தீர்வு காணப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 3 லட்சம் பணியாளர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிசாய்த்து உரிய தீர்வு காணப்பட வேண்டும். தவறினால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் குடும்ப வாக்குகள் இழக்க நேரிடும் என்று தெரிவித்தார். ஓட்சா கூட்டமைப்பு ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்றைக்கு சென்னை குன்றத்தூர்ல மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்கு என்றால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக, அது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம். ஏனால் 4.5 ஆண்டுகளாக இந்த அரசு இந்த உள்ளாட்சி பணியாளர்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றவில்லை. அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கோரிக்கைகளை வழங்குவதற்காக இன்னைக்கு குன்றத்தூர்ல நாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக நாங்க என்ன சொல்லிக்க விரும்புறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றக்கூடிய, ஊரக வளர்ச்சித்துறையின் ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய 67,000 தூய்மை காவலர்கள், 26,000 தூய்மை பணியாளர்கள், அப்புறம் 13,000 தூய்மை சுகாதார ஊக்குநர்கள், அதே போல பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய பரப்புரையாளர்கள், ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய OAHD ஆபரேட்டர்கள், அதே போல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண் சுகாதார தன்னார்வலர்கள், இவங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்ற சொல்லி ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியுள்ளோம் சென்னையில. ஆனால் அந்த போராட்டத்தின் விளைவாக இதுவரை இந்த அரசாங்கத்தினுடைய எந்த செயல்பாடும் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. நாங்க இந்த அரசாங்கத்திடமும் இந்த அரசு அதிகாரிகளிடமும், குறிப்பாக ஊரக வளர்ச்சி ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், அரசு நகராட்சி அரசு முதன்மை செயலாளர் போன்ற பேரூராட்சிகள் இயக்குனர் ஆகியோரிடம் பலகட்ட விஷயங்களை நாங்க சொல்லிட்டோம். ஆனா அந்த கோரிக்கை நிறைவேறல. எங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, தூய்மை காவலர்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு அளிக்க வேணும். இப்ப 5,000 சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய ஊதியத்தை 10,000-ஆக உயர்த்த வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். OAHD ஆபரேட்டர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அல்லது ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். சுகாதார ஊக்குநர்கள் 13,000 பேருக்கும் மாத ஊதியம் 10,000 அல்லது 5,000 வழங்க வேண்டும். அதே போல பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய பரப்புரையாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அனிமேட்டர்ஸ்க்கு அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். அவங்களுக்கு பல மாதங்களாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள ஊதியத்தை அவர்களுக்கு வழங்கணும். சில பேர் 8 மாசம் வரைக்கும் சம்பளம் வாங்காம இருக்கிறாங்க. அதே போல தொழிலாளர் வைப்பு நிதி அவங்களுக்கு முறையாக பிடித்தம் செய்து அதற்கான கணக்கில் செலுத்தப்படவில்லை, அதனை உடனே வழங்க வேண்டும். அதே போல மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 2 மணி நேரம், ஆனால் அவர்கள் கூடுதலாக பணியாற்ற வற்புறுத்தப்படுகிறார்கள். அந்த மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுடைய பணி நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்களுக்கான மாத ஊதியத்தை 10,000-ஆக வழங்க வேண்டும். ஸ்கோர் கார்டு முறையை கைவிட வேண்டும். அதாவது ஸ்கோர் கார்டு முறை என்ற ஒரு முறையை வைத்து அவங்களுக்கான பணியை கணக்கிட்டு இந்த ஊதியத்தை கழிக்கும் பணியினை இந்த மருத்துவத்துறையானது செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே 5,500 தான் சம்பளம் வாங்குறாங்க.
ஆனால் அவருடைய சம்பளத்தை பிடித்தம் செய்து 3000 வழங்கும் திட்டத்தை இந்த அரசாங்கம் மறைமுகமாக திணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால மக்களை தேடி மருத்துவ பணியாளருடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். இது தொடர்பாக அரசாங்கம் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அல்லது தலைமைச் செயலாளர் அவர்கள் எங்களை அழைத்து பேசாவிட்டால் வருகிற அக்டோபர் முதல் வாரத்தில் சென்னையிலே மாபெரும் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை 3 லட்சம் பணியாளர்களை திரட்டி நடத்த நாங்கள் தயாராகி வருகிறோம். அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் எம் கண்ணன், பரப்புரையாளர்கள் சத்யகலா, கோகிலா, தயாள்ராணி மற்றும் லக்ஷ்மி, ஊக்குநர்கள் சென்னம்மா, KS லதா வித்யா, குடிநீர் மேல் நீர்த்தொட்டி இயக்குபவர்கள் கதிர்வேல், சரவணன், கிருஷ்ணமூர்த்தி, தூய்மை காவலர்கள் பார்வதி, ஜமுனா, தூய்மை பணியாளர்கள் கௌரி சங்கர் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.